மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பியில் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 வெல்டர் கிரேட் 2ல் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ். 19,500 71,900 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் மேட்ரிக்ஸில் லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் வந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய இந்த பணியிடத்தில் எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்டி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 1/7/2025. சரிங்களா, அப்பாயின்மெண்ட்டுக்கான ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்டி ஜென்ரல் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்க அப்ளை பண்ணலாம். ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வந்து வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட், அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உமன், எக்ஸ்-சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஆஸ் பர் ரிசர்வேஷன் வந்து உண்டு. ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 59 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட்டு 11/6/2025. ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 வெல்டர் கிரேட் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். என்ஏசி நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டில் என்டிசி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடித்த கேண்டிடேட், வெல்டர் ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸுக்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கையில் வச்சுருக்கணும். சர்டிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா, அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் வெல்டர் கிரேட் 2ல் வெயிட்டேஜ் வந்து சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து டிப்ளமோ கோர்ஸுக்கு 60%, 10th மார்க் ஷீட்டுக்கு 40% ஒதுக்கியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. சரிங்களா, எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது. mrb.tn.gov.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ எல்லாத்தையும் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், வேறு என்ன சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அது வந்து கரெக்டான சர்டிஃபிகேட்டா அப்படின்றத ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th floor 359 அண்ணா சாலை, தேனாம்பேட், சென்னை 6,06,000 அப்படின்ற இந்த அட்ரஸ் மூலியமாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க, இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.